அவ குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துருங்க. சரிங்க மேடம். அந்த வர்ஷினி மயக்கமானதும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்க இருக்கிற ஹோட்டல்ல ப்ராஸ்டியூஷன் நடக்கிறதா சொல்லுவேன். அடுத்து என்ன பண்ணணும்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு மேடம். விஷயத்தை எங்க கிட்ட விட்டுருங்க. நீங்க ஃப்ரீயா இருங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். புரியுதுல? அதுதான் எனக்கும் வேணும். இந்தாங்க உங்க அட்வான்ஸ். நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஸ்ருதி இன்டர்நேஷனல் ஹோட்டல், ரூம் நம்பர் 45. மறந்துடாதீங்க. அதெல்லாம் மறக்க மாட்டோம் மேடம், நாங்க வரோம். அடி ஆத்தாடி, உன்னை சாதாரணமான ஆளுன்னு நினைக்கவே முடியல. எப்படியெல்லாம் யோசிக்கிற நீ? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் ஸ்ரீஜா. கேளுங்கக்கா. இல்ல, ராகவ் ஆபீஸ்ல மீட்டிங்னு சொல்லிருக்கான், இப்போ ஹோட்டல்ல மீட்டிங்னு சொல்றியே, இந்த வர்ஷினிக்கு சந்தேகம் வராதா? இப்போ நான் பண்ற வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் வர்ஷினிக்கு சந்தேகம் வருமா வராதான்னு சொல்லுங்க. என் குரல்ல பேசினா கண்டுபிடிச்சிருவான். மேடம், ஏன் அமைதியா இருக்கீங்க? மீட்டிங்க வேணா மாத்தி வச்சுக்க சொல்லவா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டும் மீட்டிங்கை கேன்சல் பண்ண வேண்டாம். ஹோட்டல்ல இருந்தா என்ன, நான் மீட்டிங்கை அட்டென்ட் பண்றேன். அப்படியா மேடம்? மீட்டிங் ஹோட்டல்ல நடந்தாலும் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். நாளைக்கு 10 மணிக்கு அங்க வந்துடுறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. என்னக்கா, இவ நம்பர்ல இருந்து வர்ஷினி கிட்ட பேசுறான்னு பாத்தீங்களா? இது என்னோட சீக்ரெட் நம்பர். இந்த நம்பர் யாருக்குமே தெரியாது. எப்படி என்னோட பிளான்? அடேங்கப்பா, எமகாதகிடி நீ. என்ன பிளானு? அப்படின்னா நாளைக்கு எல்லா டிவிலயும் இந்த வர்ஷினி வரப்போறா, அந்த இசை கதற போறா. அதேதான். இந்த வர்ஷினிக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாதான் நான் இங்க இருக்கவே முடியும். அதுதான் இசைக்கும் வலிக்கும். வர்ஷினிய ராகவ விட்டு விரட்டணும். அதனாலதான் இப்படி ஒரு முடிவு பண்ண. எப்படி என்னோட பிளான்? ஏய், நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஹே இசை, உன் தங்கச்சிய வச்சு என்னைய வீட்டை விட்டு அனுப்பலான்னு பாக்குறியா? அதே உன் தங்கச்சிய வச்சு உன்னை துரத்துறேன்டி. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இந்த மீட்டிங் உனக்கு ரொம்ப முக்கியமானது. நல்லா பண்ணிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் வர்ஷினி. தேங்க்ஸ் விஷால். அத்தை, அப்ப நான் கிளம்புறேன். வர்ஷினி, நீ நம்ம கார்லயே போ. சரிங்க அத்தை. பாத்து வர்ஷினி, அனுப்பிச்சிட்டு வந்துடலாம். வா விஷால். போ போ. நீ போகும்போது தூக்கி கொண்டாடின இந்த குடும்பம் வரும்போது இப்படி கொண்டாடாது. ஒண்ணும் இல்ல அத்தை, கால் தடிக்கிடுச்சு. என்னம்மா, பார்த்து வர வேண்டாமா? இல்ல அத்தை, கவனிக்கல. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். இல்ல வர்ஷினி, நீ முதல்ல உள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ. இல்ல அத்தை, நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. உள்ள வாமா, வா, தண்ணி குடிச்சிட்டு போ. எங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்களே. உங்க அம்மா எப்பவும் சப்போர்ட்டா தானே இருக்காங்க. வாமா, நான் சொல்றேன்ல, நீ வா. அத்தை, வா. உட்காரு வா. அத்தை, எனக்கு ஒண்ணும் இல்ல. உட்காருமா கொஞ்ச நேரம். அண்ணி, இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணிய குடி. போதுமா? வர்ஷினி, உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ தைரியமா இரு, ரிலாக்ஸா இரு, போதும். அத்தை, இப்ப கிளம்பட்டுமா? சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. சரிங்க அத்தை. இந்த ஜாதகம், ஜோஷியம் இதெல்லாம் மனுஷங்களுக்காக மனுஷங்க உருவாக்குனது. மனுஷங்களை ஒதுக்க உருவாக்குனது இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணணும். ஓகே? சரி, நான் வர விஷால். வா வர்ஷினி. ஆல் தி பெஸ்ட் வர்ஷினி. போ. வா போலாம். வராதே. வா. இசை, பாத்து. போயிட்டு வரேன். வா வர்ஷினி.
என்னங்க எனக்கு ஒரு கேப் புக் பண்ணுங்க. கேபா எதுக்குமா? வர்ஷினி இந்த மீட்டிங்கை எப்படி பண்றான்னு நான் பக்கத்துல இருந்து பார்க்கணுங்க. ஓ, நீ இத முதல்லயே சொல்லியிருந்தா நீயும் வர்ஷினியும் சேர்ந்து கேப்லயே போயிருக்கலாம்ல. நான் கூட இருக்கேன்னு தெரிஞ்சா வர்ஷினி டென்ஷன் ஆனாலும் ஆவா. அதனால தான் அவளுக்கே தெரியாம என் மருமக இந்த மீட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்றான்னு பார்க்க போறேன். மேடம் மேடம் கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம். சூப்பர் சூப்பர். வாங்க மேடம், நம்ம கார்லயே போயிடலாம் மேடம். சரிங்க, நான் நம்ம கார்லயே போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா. ஆ ஏய், அண்ணியும் ஆபீஸ் போறேன்னு சொல்றாங்களே, என்ன ஸ்டேஜ் அப்படி ஆயிடுச்சு? போகட்டும் போகட்டும். அவங்க ஆபீஸ்க்கு போவாங்க. ஆனா வர்ஷினி அங்க வரமாட்டா. அப்செட் ஆவாங்க, கடுப்பாவாங்க. இசை கூட போனதுனால தான் எல்லாமே தப்பா போச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஆ, ஒரே கல்லுல பல மாங்காய்களை அடிக்க போறோம். ஓகே. உங்களை பத்தி ராகவ் சார் நிறைய சொல்லியிருக்காரு மேடம். சாரி, லாஸ்ட் மினிட்ல மீட்டிங் ஸ்பாட்டை ஹோட்டலுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியதா போச்சு. இட்ஸ் ஓகே சார். நாங்கள் கம்பெனி டீலிங்ஸ் பற்றி எங்கள் குட்வில் பற்றி பேசலாமா? இப்போதானே வந்திருக்கீங்க, அதுக்குள்ள என்ன அவசரம்? உங்களுக்கு குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றேன், அதுக்கப்புறம் பேசலாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார். இல்ல பரவாயில்ல மேடம், இருங்க. ஹலோ, ரூம் நம்பர் 45 இருந்து பேசுறோம். இங்க கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று வேணுமே, கொஞ்சம் சில்லுன்னு சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே, ஜஸ்ட் அ மினிட், இப்போ வந்துடும். மேடம், ராகவ் சாருக்கும் எங்க கம்பெனிக்கும் லாங் டைமா நல்ல டீலிங் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஓகே சார். ஜூஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ம். சார் கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் ஆமா பண்ணீங்களா சார்? இங்க கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் எதுக்கு சார் இதெல்லாம்? அப்படி இல்லை மேடம், வந்த கெஸ்ட்டை வெல்கம் பண்றது நம்ம கல்ச்சர் இல்லையா, அதுக்கு தான்.